ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று பராசர ஜோதிட மணிமண்டலத்தின் அட்மின் ஜோதிட கலைஞானி சந்திரன் ஐயா அவர்கள் திருமண பொருத்தத்தில் ஆண் பெண் இருவரின் தசா ரீதியாக எப்படி வாழ்க்கை இணைக்க வேண்டும், அனுபவத்தில் உணர்ந்த கருத்தையும் ஜாதகத்தில் பார்த்த நிலைப்பாட்டை உணர்ந்து சொல்லுங்கள். நண்பர்களே, அருமையான ஒரு சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். இது பற்றி அடியேன் இது சிறிய ஆய்வு. திருமண பொருத்த நிர்ணய முறையில் மங்களத்துவம் பொருந்திய மன வாழ்க்கையில் ஈடுபட இருக்கும் ஆண் பெண் ஜாதகங்கள் நடைபெறும் தசாபுத்தி பலன்கள் தொடர்பாக ஆய்வையும், தசா சந்தி தொடர்பான ஆய்வுகளையும் மற்றும் கோச்சாரம் தொடர்பான ஆய்வுகளும் மிக அவசியமாக மேற்கொள்ள வேண்டும். ஜாதகத்தில் தசா நடத்தும் கோள் பெறுகின்ற ஆதிபத்தியம், சாரம், உடன் இணைந்த கோள்கள், பார்க்கப்படும் கோள்கள் போன்ற பலத்தை பொறுத்து பலன்கள் அமையும். இவ்வாறு ஏற்படுகிற பலன்கள் சிறப்பாக இருப்பதற்கும் அல்லது சிறப்பில்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. மன வாழ்க்கையில் ஈடுபடும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவரவர் ஜாதகப்படி சுப பலன்களை ஏற்படுத்தும் தசைகள் குறுக்கிடுவதால் பெரிதாக பிரச்சனைகள் இருக்காது. ஒருவருக்கு சுப திசையும் மற்றவர்களுக்கு அசுப திசையும் அமைந்தால் பெரிதாக பிரச்சனைகள் இருக்காது. மாறாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருவருக்கும் அசுப திசைகள் குறிப்பிடும் பொழுது பிரச்சனைகளை சமாளிப்பது என்பது கடினமான விஷயமாகும். எனவே ஜாதகத்திற்கான பலன் நிர்ணய முறைகளில் தசாபுத்தி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. பாவங்கள் பெறுகின்ற பலம் பலகீனம், கிரகங்கள் பெறுகின்ற பலம் பலவீனம் இவற்றை பூரணமாக ஆய்வு செய்து ஜாதகரின் வினைப்பயன் யாது என்பதை அறிந்து கொண்ட போதிலும் அந்த வினைப்பயனுக்கு ஏற்ற பலன்கள் ஜாதகர் எந்த காலகட்டத்தில் அனுபவிப்பார் என்பதை தசாபுத்தி பலன்களை கொண்டே நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒரு பாவகம் பலம் பெற்று அந்த பாவகம் தொடர்பான பலன்களை ஜாதகர் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் அந்த பாவகத்தை சுபத்தன்மையோடு இயக்குகின்ற கோள்கள் தசா நடத்த வேண்டிய அவசியமாகிறது. அதாவது ஜாதகரின் கர்மவினை பலன்களின் அடிப்படையில் தான் பாவகங்கள் பலம் பெற்று இருக்கும். அப்படி பலம் பெற்ற பாவகங்களுக்கான பலன்களை ஜாதகர் அனுபவிப்பதற்கு தசா நடத்தும் கோள்களின் உதவி அவசியமாகிறது. பொதுவாக எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். 20 வயதுக்குட்பட்டு வீடு கட்டுவதற்கான திசாபுத்தி நிகழ்ந்தாலும் பயனில்லை. ஜாதகர் தன் வாழ்வில் சந்திக்கிற பலன்களை கல்வி, ஆரோக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில் நிலவரம், பொருளாதார முன்னேற்றம், திருமணம், புத்திரபாக்கியம், பந்துக்கள் அனுசரணை, நண்பர்களின் ஒத்துழைப்பு, உதவிகள், வாழும் இடத்திற்கான ஒரு சமூக சூழல், வீடு மனை வாகன யோகங்கள், புகழ் அந்தஸ்து, கௌரவம் தொடர்பான பலன்கள் போன்றவற்றை தகுந்த காலத்தில் கிடைத்தால்தான் பூரணமாக அனுபவிக்க இயலும். இதற்காக பாவகங்கள் மற்றும் கிரகங்கள் ஜாதகத்தில் பலன் பெற்று இருந்தாலும் அதை அனுபவிக்க செய்வதில் திசாபுத்தி நடத்தும் கோள்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. எனவே திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது, திருமண ஆய்வுகளை பார்க்கும் பொழுது ஆண் பெண் ஜாதகங்களில் பாவகம் ஆய்வு செய்ய வேண்டும். அதேபோல் இந்த பொருத்தத்தை நிர்ணயம் செய்யும் பொழுது திசா ரீதியான ஆய்வுகளை முறைப்படி செய்ய வேண்டும். திருமணத்தின் பொழுது ஒருவரின் ஜாதகத்தில் நடக்கும் திசா புத்திகளும் அதனைத் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்குள்ளாக வரும் திசா புத்திகளும் ஒரே திசையாக வருமானால் அதை திசா சந்தி என்கிறோம். இருவரின் ஜாதகத்திலும் ஒரே திசையாக இருந்தாலும் திசாநாதர்கள் என்ற நட்சத்திர நாதர்களின் தன்மையும் பொறுத்தே திசா சந்தியை நிர்ணயம் செய்ய வேண்டும். மேலும் இருவரின் ஜாதகங்களில் ஒரே திசை நடக்கும் பொழுது திசாநாதன் என்ற நட்சத்திரநாதன் இருவரின் ஜாதகப்படியும் சுபரானால் அந்த திசையை தசா சந்தியாக கருதப்படக்கூடாது. மேலும் திருமணம் என்பது மனிதனை கர்ம வினைகளின்படி பலன்களை அனுபவிக்க செய்வதற்கு கடவுள் விடும் பிரம்மாஸ்திரமே திருமணம் என்பதாகும். இவ்வுலகில் வாழும் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் அவசியமான ஒன்றாகும். இது அவரவர் ஜாதகத்தில் இடம்பெற்ற கிரகங்களின் அடிப்படையில் தான் மன வாழ்க்கை அமையும் என்றாலும் நல்லதொரு முகூர்த்தத்தில் விவாகம் நடத்துவதன் மூலம் வினைகளை குறைத்து கொள்ள முடியும் அல்லவா?
ஆண் பெண் இருவருக்கும் தாராபலம் சந்திரபலம் தேவை. சஷ்டாஷ்டம நாளில் இல்லாமல் இருக்க வேண்டும். முகூர்த்த சுத்தம் அவசியம் தேவை. பஞ்சக பலம் முகூர்த்த விதானம் அவசியம். ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகள் ஏற்றவை. திவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டமி சப்தமி ஆகிய ஏகாதசி துவாதசி மற்றும் திரியோதசி ஆகிய திதிகள் சிறப்பு. அதேபோல் அஸ்வினி ரோகிணி மிருகசீசரம் புனர்பூசம் பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் சிறப்பானவை. ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு ஆகிய லக்கணங்கள் 2, 3 சந்திரன் இருப்பது, 3, 6, 11 பாவர் நிற்பது நன்று. அதேபோல் 6, 8 புதன் சுக்கிரனும் 8 குருவும் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும். 7ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். மற்றும் திருமண பொருத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தசா முடிந்து அடுத்த தசா ஆரம்பிக்கும் காலகட்டம் என்பது அந்த ஜாதகருக்கு திருப்பு முனையாக ஏற்படுத்துவதாக இருக்கும். திருப்பு முனையை ஏற்படுத்தும் கோள் ஜாதகத்தில் பெறுகின்ற ஆதிபத்தியம், அக்கோள் பெறுகின்ற பலம் பலவீனம் இவற்றை பொறுத்து அக்கோள் ஏற்படுத்தும் திருப்பு முனை சாதகமாகவும் இருக்கலாம் அல்லது பாதகமாகவும் இருக்கலாம். சுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கோள் ஜாதகத்தில் பலம் பெற்று தசா துவங்கினால் ஜாதகருக்கு சிறப்பான பலன்கள் அமைந்துவிடும். அதுவே அசுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கோள் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று தசா பலன்களை துவக்கினால் அந்த ஜாதகருக்கு பலன்கள் சிறப்பாக அமையாது. இது அடிப்படை ஜோதிட விதி எனலாம். திருமண பந்தத்தில் ஈடுபட இருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓராண்டு காலத்திற்குள்ளாக ஒரு தசா முடிந்து மற்றொரு தசா துவங்குவது தசா சந்திப்பு அல்லது தசா சந்தி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இருவரில் ஒருவருக்கு ஒரு தசா முடிந்து அடுத்த தசா ஆரம்பித்த நாள் முதல் 12 மாதங்களுக்குள்ளாக மற்றவருக்கு ஒரு தசா முடிந்து மற்றொரு தசா ஆரம்பித்தால் அது தசா சந்தி என்று குறிப்பிடுகிறது. ஜாதகருக்கு ஒரு தசாவின் துவக்கம் சாதகமாகவும் அமையலாம் அல்லது பாதகமாகவும் அமையலாம். எனவே அந்த திசா ஏற்படும் அனுபவத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய களத்திரத்திற்கு, அதாவது கணவன் மனைவிக்கு ஒரு தசா முடிந்து மற்றொரு தசா துவங்கினால் அதற்கு ஏற்றாற்போல் இருவரும் தயாராவதற்கு சிரமத்தை ஏற்படுத்திவிடும். தசா பலன்கள் பலமாக அமைந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக இருவருக்கும் அசுபமாக அமைந்தால் பிரச்சனைகள் பெரிதாக அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அசுப பலன்களை நிகழ்த்தும் தசா துவங்கினால் பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அசுப பலன்களை ஏற்படுத்தும் கிரகங்கள் ஒரே கோளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருவரில் ஒருவருக்கு ஒரு தசா ஆரம்பித்த 12 மாதங்களுக்குள்ளாக அதே கோள் மற்றொருவருக்கும் தசாவை துவங்கினால்தான் தசா சந்தி என்று புரிந்து கொண்டு ஜாதகங்களுக்கு பொருத்தம் சொல்ல வேண்டும். மற்றும் தசா சந்தியை ஏற்படுத்தும் கோள்கள் ஒரே கோள்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தசா சந்திக்கான காலம் 12 மாதங்கள், அதாவது ஒரு வருடம். இருவரில் ஒருவருக்கு ஒரு தசா முடிந்து மற்றொரு தசா ஆரம்பித்து அதிகபட்சமாக 12 மாதங்களுக்குள்ளாக மற்றொருவருக்கும் ஒரு தசா முடிந்து மற்றொரு தசா ஆரம்பித்தால் அது தசா சந்தி. அப்படி இருக்க இருவருக்கும் ஆரம்பமாகும் தசாநாதர்கள் இருவருக்குமே கடுமையான அசுப பலன்களை கொடுப்பதாக இருந்தால் மட்டும் அது பாதிப்பை தரும். எனவே இருவரில் ஒருவருக்கு சுப பலன்களையும் ஒருவருக்கு அசுப பலன்களையும் தரும் விதமாக தசா சந்திப்பு அமைந்தாலும் அல்லது இருவருக்குமே சுப பலன்களை தரும் விதமாக தசா சந்திப்பு அமைந்தாலும் மற்ற விஷயங்களை தெளிவாக ஆய்வு செய்து திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நாம் அந்த ஜாதகத்திற்கு பொருத்தம் சொல்ல வேண்டும். மேலும் திருமண காலத்தில் கோச்சாரமும்
கோச்சார கிரகங்களுக்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஜாதக பலன் நிர்ணயம் செய்யும் சமயத்தில் திசாபுத்தி ஆய்வில் இருக்கும் பாவங்களை கண்டறிந்த பின் அந்த பாவகங்கள் இயங்கும் கோள்கள் பெறும் பலம் பலவீனம் ஆகியவற்றை ஆய்வு செய்த பின்னர் அந்த கோள்கள் தசாபுத்தி நடைபெறும் சமயத்தில் கோச்சாரத்தில் என்ன பலன் பெறுகிறது என்பதை பொறுத்து முடிவான பலன்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அனைவரும் அறிந்ததே. எனவே ஜாதகர் பலன்களை அனுபவிப்பதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட திசாபுத்தியில் அனுபவிக்கும் பலன்களுக்கு கோச்சாரமே மிக முக்கிய காரணமாக அமைகிறது. அப்படி முக்கியத்துவம் பெற்ற கோச்சார கோள்கள் ஒருவரின் திருமண வாழ்க்கையை தீர்மானிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஜாதகத்தில் 1, 2, 7, 8 பாவகங்கள் பலம் பெற்று இருந்த போதிலும் திருமணம் நடைபெறுவதற்கான சாதகமான தசாபுத்தி நடைபெறும் சமயத்திலும் கோச்சாரத்தில் ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசியில் பாவக்கோள்கள் சஞ்சாரம் செய்யும் சமயத்தில் திருமணங்கள் தடைபடும். பாவக்கோள்கள் என்பது இயற்கை பாவக்கோள்கள் என்பது ஜென்ம ராசி ஜென்ம லக்கணத்திற்கு சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் 1, 2, 7, 8 பாவகங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த சமயத்தில் திருமணம் தடைபடும் அல்லது திருமண விஷயத்தில் ஏமாற்றங்களை சந்திக்கும் விதமாக பலன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே சூரியன், செவ்வாய் மாதக்கோள்கள் என்பதால் சில நாட்களில் அடுத்தடுத்து ராசிகளுக்கு பெயர்ச்சியாகிவிடும். ஆகவே இதனை பெரிதாக கவனத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் சனி, ராகு, கேதுக்கள் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்யும் சமயங்களில் விவாகம் தாமதமாகுவதற்கும் அல்லது திருமணம் தொடர்பாக ஏமாற்றங்களை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே திருமணம் தொடர்பான பாவகங்கள் எந்த அளவு பலம் பெறுகின்றன, அப்பாவகங்களை சாதகமான கிரகங்கள் இயக்கின்றனவா என்பதையெல்லாம் ஆய்வு செய்த போதிலும் ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசிக்கு 1, 2, 7, 8 ஆகிய பாவகங்களில் சனி, ராகு, கேதுக்கள் சஞ்சாரம் செய்கின்றனவா என்பதை மிகவும் கவனத்துடன் நாம் ஆராய்ந்து திருமண பொருத்தங்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். கோச்சாரமும் மன வாழ்க்கையும் தான் ஒரு ஜென்ம லக்கணம் மற்றும் ஜென்ம ராசிக்கு 1, 2, 7, 8 பாகங்களில் சனி, ராகு, கேதுக்கள் சஞ்சாரம் செய்யும் ஏற்படும் காலத்தில் தசாபுத்தி மத்தியமாக இருக்கும் பொழுது சில நடைமுறை சிரமங்கள் தம்பதிகளுக்குள்ளாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் கோச்சாரத்தையும் கவனத்தில் கொண்டு பலன்களை வெளிப்படுத்த வேண்டும். அதேபோல் தசாபுத்தி வலிமையாக இருந்து கோச்சாரங்கள் மத்தியமாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் தாமதமாவதுடன் திருமணம் தொடர்பான ஏமாற்றங்களை அந்த ஜாதகர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும். எனவே இந்த திருமண பொருத்தத்தில் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும். மற்றும் விவாகம் வந்துவிட்டதா என அறிந்து கொள்வதற்கு ஜோதிடர்கள் வரும் பெற்றோர்கள் ஜாதகத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நிச்சயம் கேட்பார்கள். குருபலம் இருந்தால்தான் திருமணம் நடைபெறும் என்ற கூற்று பொதுமக்களிடையே பரவலாகி இருக்கிறது அல்லவா? அதேபோல் குருபலம் இருந்தால்தான் திருமணம் நடைபெறுமா என்றால் இல்லை என்றே கூறலாம். ஜாதகருக்கு ஜாதகமான பலன்கள் அமைய வேண்டும் என்றால் குருபலன் இருக்கும் சமயத்தில் செய்தால் பணிகள் எளிமையாக இருக்கும். ஆகவே ஜாதகமான பணிகளை மேற்கொள்வதற்கு குருபலன் இருக்கும் காலத்தை பெரியவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். சந்ததி விருத்திக்காகவே திருமணம் என்ற நிலை இருப்பதால் சந்ததி விருத்திக்கு முக்கியமான கோளான குரு கோச்சாரத்தில் பலம் பெற்ற காலத்தில் திருமணங்களை பெரியவர்கள் நிகழ்த்தினார்கள். குருபலம் என்பது ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு சஞ்சரிக்கும் காலம். ஜனன கால குருவிற்கு கோச்சார குரு 1, 5, 7, 9 குரு சஞ்சரிக்கும் காலம் மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் இவர்கள் நிற்கும் ராசிக்கு 1, 5, 7, 9 குரு சஞ்சரிக்கும் காலம். 7ஆம் பாவக அதிபதி நவாம்சத்தில் நின்ற ராசிக்கு 1, 5, 9 குரு சஞ்சரிக்கும் காலம். எனவே நாம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது
மற்ற பாவகங்கள் மற்றும் திருமண நிர்ணய பொருத்தங்களை ஆராய்வதுடன் நடக்கும் திசை பற்றியும் புத்தி பற்றியும் ஆராய்ந்து நம் திருமண பொருத்தங்களை இணைப்பது சிறப்பு என்பது அடியேனது சிறிய கருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.